இதுக்கு முன்னாடி சேனல் கமெண்ட்ஸில் வந்து நம்ம அன்ரெஸ்பான்ஸ், ரெஸ்பான்ஸ், நியூ ரிப்ளை டு யுவர் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து பார்க்க முடியும். ஆனால் இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நம்ம கிளிக் பண்ணிக்கிறலாம். 3 பட்டன்லேயுமே டிக் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி நம்ம பார்த்துக்கிறலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பட்டன் தான் வந்து கிளிக் பண்ண முடியும். இப்போ 3யுமே கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறலாம். பண்ணோன்னா அன்ரெஸ்பான்ஸில் இருக்கிற கமெண்ட்டும், ரெஸ்பான்ஸ் பண்ண கமெண்ட்டும், நியூ ரிப்ளை டு யுவர் ரெஸ்பான்ஸ் இருக்கிற கமெண்ட்டும் வந்து உங்களுக்கு காமிக்கும். அன்ரெஸ்பாண்டுன்றது நம்ம எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாதது. ரெஸ்பாண்ட் இருக்கிறது நம்ம வந்து கமெண்ட்க்கு வந்து ஹார்ட் கொடுக்குறது. ரிப்ளைன்னு இருக்கிறது வந்து நம்ம அவங்க கமெண்ட்க்கு ஹார்ட் கொடுத்து ரிப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இங்கே கமெண்ட் செக்ஷன் வந்து காமிக்காது. நம்ம ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி தான் கமெண்ட் வந்து பார்க்குறது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஷன் மூலிமா நம்ம ரிப்ளை கொடுத்த கமெண்ட் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறலாம். ஈஸியாக வந்து நம்ம பார்த்து என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரிப்ளை கொடுத்தது வந்து அதுக்குள்ளே வந்து அடுத்தடுத்த ரிப்ளைஸும் வந்து கொடுத்துக்கிறலாம். இந்த அப்டேட் நீங்கள் கவனிச்சிங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சுன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.